மாயா 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலனை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அன்பு தனுசு ராசி நேயர்களே, ராசி அதிபதி குரு பகவான் 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். பயப்படாதீங்க. ஏன்னா அவர் இப்போ இந்த நவம்பர் மாதத்தில் வக்ரமடைய போகிறார். 3ஆம் இடத்தில் ராகு பகவான், 4ஆம் இடத்தில் சனி பகவான். சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கார். ராகு பகவான் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க 3ஆம் இடத்துல. அவர் தான் உங்கள் வாழ்க்கையை திருப்பு முனையை கொடுக்க போகிறார். அதே நேரத்தில் கேது பகவான் 9ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். 6ஆம் இடத்திற்கு அதிபதி, அதே நேரம் 11ஆம் இடத்திற்கு அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கார். இப்போது இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் அல்லது நமக்கு வருது இல்லையா வருமானம், இந்த வருமானத்தில் தடைகள் வருங்கிறத காமிச்சு கொடுக்குறாங்க. நாம் கடன் கொடுத்துருப்போம், அந்த கடன் மீண்டும் வரணும், அங்கே தடைகள் இருக்கும். அல்லது நாம் வேலை செய்கிறோம், வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு நாம் வேலை செஞ்சாலும் இந்த சம்பளம்னு ஒன்று உள்ளே வரும்பொழுது தடையாக வருது. அதே நேரம் மிக முக்கியமாக 7ஆம் இடத்து அதிபதியான புத பகவான் செவ்வாய் பகவானுடன் இணைந்து 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது நீங்கள் உங்கள் களத்திரத்தை விட்டு சிறிது தூரம் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சிறு பிரயாணங்களாக அமையலாம், தொழில் ரீதியான பிரயாணமாக இருக்கும், அல்லது இந்த பில்கிரிமேஜ், அதாவது ஆன்மீக விஷயங்கள் அல்லது ஆன்மீகத்தின் மூலமாக பயணத்தை மேற்கொள்வதற்கான தருணமாக இது அமையும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இந்த கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, இந்த பிரிவு அது மாதிரிலாம் வரும்பொழுது நிறைய மனஸ்தாபங்கள் நடக்கும். அதுலேருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே தான் கம்யூனிகேஷன் நம்ம பார்த்துக்கணும். குடும்பத்தில் விருத்தி ஆகும். திருமணம் விஷயமாகட்டும், குழந்தை விஷயமாகட்டும், ஒரு புதிய வரவு உங்கள் குடும்பத்திற்கு இருக்குது. ஆனால் அதே நேரம் தூக்கம் கெடுது. இந்த சூரிய பகவான் இப்போது லாபஸ்தானத்தில் இருக்கார். அவர் 12ஆம் இடத்திற்குள் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி கார்த்திகை மாதத்தன்னைக்கு வரார். அப்போது 9ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்திற்கு வரார். உங்கள் குடும்பத்தில் உள்ள தந்தை வழி சொத்துக்கள் அல்லது உயிர்காரகத்துவம் என்று சொல்லி வரும்பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு வலிமை சேரப்போகிறது. அந்த வலிமை அவர்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க போகிறது. அதே நேரம் அவர்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும், கவனமாக இருக்கும். அப்போ லாபமா செலவா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த மாதம் எடுத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் லாபம் தரும், மன பயம் போகும், வெளியூர் வெளிநாட்டுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், சுகம் கெட்டாலும் தொழில் மேன்மை அடையும், வரவு திருப்திகரமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.